நம்மள முக்காவாசி பேர் இன்னைக்கு இப்படி தான் பண்ணுறோம். நம்ம எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கணும்னு பார்க்குறோம். ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு நாளைக்கு சென்னையில் மட்டும் 6500 டன் குப்பை சேருது. அப்போ ஒரு ஸ்டேட்டில் மட்டும் எவ்வளோ சேரும், ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ சேரும்? இந்த மாதிரி குப்பை எங்கே இருக்குன்னு தெரியுமா? நம்ம வீட்டு பக்கத்தில், தெருமுனையில், நாம் நடந்து போகிற வழியில், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நாம் நேற்று யூஸ் பண்ண பொருள் தான் இன்றைக்கி குப்பை தொட்டியில் குப்பையாக இருக்கு. இந்த வழியாக போகிற எத்தனையோ பேர் இதை பார்த்துருப்பாங்க. ஆனால் யாருமே இறங்கி சுத்தம் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் இந்த வேலையை செய்வாங்க. அவங்க தான் நம்ம ஹீரோஸ். இன்றைக்கி இவங்க செய்கிற வேலையை கண்டிப்பாக நம்ம யாரும் செய்ய மாட்டோம். இவங்கெல்லாம் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ். கவர்மெண்ட்டில் இவங்களுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. இவங்களோட வேலையே ஒவ்வொரு தெருவையும் சுத்தப்படுத்தி தூய்மையாக்கணும். அந்த வேலையை தான் இவங்க செய்கிறாங்க. நம்ம இந்தியாவில் மட்டும் 120 கோடி பேருக்கு மேலே இருக்கும். இதில் முக்கால்வாசி இளைஞர்களுக்கு நல்ல வேலைக்கு போகணுங்கிற ஆசை இருக்கும். நம்மளில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு வேலை கிடைச்சா செய்வோமா? வருஷத்தில் ஒரு நாள் அவேர்னஸ்க்காக பீச்சில் இருக்கிற குப்பையை வேணால் க்ளீன் பண்ணுவோம். ஆனால் தினமும் அதை பண்ணுறதுக்கு நம்மள யாரும் முன் வர மாட்டோம். நம்மள மாதிரி இவங்களும் யோசிச்சா நம்ம நாடு வெறும் குப்பை மேடாக தான் இருக்கும். இவங்கள மாதிரி ஹீரோஸ்னால தான் நாம் இன்னைக்கு ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இவங்க ஆரோக்கியமாக இருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. ஒரே ஒரு நாள் இவங்க இந்த வேலையை செய்யாமல் விட்டால் நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க. இவங்கள மாதிரி லட்சக்கணக்கான பேர் இந்தியாவில் இந்த வேலையை செய்கிறாங்க. அப்படி இந்த வேலையை மனசார செய்கிற எல்லாருமே எவ்ரிடே ஹீரோஸ். இந்த எவ்ரிடே ஹீரோஸ் சொல்கிறதெல்லாம் ஒரே விஷயந்தான். தயவு செஞ்சு குப்பையை குப்பை தொட்டியில் போடுங்க.